மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியில் காணவிட மாட்டீர். நன்றி இயேசுவே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது நீர் என்னை சுமப்பதால் எனக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்தெழுந்த மீட்பரே, எந்த வீழ்ச்சியும் முடிவானதல்ல, எந்த இரவும் நிலையானதல்ல, எந்த காயமும் என்றென்றும் திறந்தே இருப்பதற்கல்ல. நாங்கள் எவ்வளவு தூரமாகவோ தொலைந்து போனவர்களாகவோ அல்லது தகுதியற்றவர்களாகவோ உணர்ந்தாலும் உமது அன்பின் தளராத வல்லமையை அணைக்கக்கூடிய தூரம் எதுவும் இல்லை என்று உணர்த்திருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம். எம்மாவு அனுபவம் வழியாக உமது சீடர்களை நீர் அரவணைத்த பொழுது உமது மரணத்தின் மீதான அவர்களின் கண்ணீரை துடைத்தது மட்டுமல்லாமல் அவர்களின் உள்ளார்ந்த ஆன்மீக கண்களை திறந்து நற்கருணையின் வழியாக நம்பிக்கையின் ஒளியை காண அவர்களுக்கும் எமக்கும் கற்பித்தீரே, நன்றி கூறுகிறோம். எங்கள் மத்தியில் உமது பிரசன்னத்தை நாங்களும் உணர கற்றுக்கொள்வோமாக. ஆன்மீகத்தில் ஏழைகளாக இருப்பவர்களுடன் கொடையாக கொடுத்த உலக ஆசீர்வாதங்களையும் இறை வார்த்தையையும் என்றென்றும் பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவுவீராக. எங்களை உமது இரக்கம் மற்றும் சமாதானத்தின் கருவிகளாக மாற்றும். எங்கள் வாழ்வில் உமது திருவுளம் மட்டுமே நிறைவேறட்டும். இயேசுவே, எம் முழு நம்பிக்கையும் உம்மிடமே வைக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா.